உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு தனுஷு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது சுவாமிஜி? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரெண்டு விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் இது அர்த்தாஷ்டம சனி சார், நிறைய கஷ்டப்படுத்துவாங்க அப்படிலாம். சனினாலே கஷ்டப்படுத்துவாருங்கிற ஒரு முடிவில் தயவுசெய்து வெளிவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி இஸ் எ ஸ்வீட்டஸ்ட் காட். ஒய் ஹி இஸ் ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்துட்டு வேலை பார்க்கலன்னா தான் கஷ்டப்படுத்துவார். வேலை பார்க்கணும்ல. அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது திடீர்னு ஒரு நாள் உங்கள் கதவுகள் தட்டப்படும். என்ன நம்மளை தேடுறாங்க, அண்ணே டீம் லீடருக்கு இது வந்துருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுனே, அவர் நார்த் இந்தியா போயிட்டார், அதுக்கேண்டா என்ன தேடுறீங்க, அடுத்த டீம் லீடர் நீங்கள் தானே அப்படின்னு. அடுத்த டீம் லீடரா? உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அடுத்த பதவி நீங்கள் தான். அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்த பதவி உங்களுக்கு தான். பதவி கிடச்சிரும். ஐயோ, நான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், நண்பர்களே ஒன்று சொல்லுங்கள் தமிழ். சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் என்னென்னா, ஒரு விஷயம் கனவாக இருக்கும் வரை அது ஆன்மா உடையாமல் இருக்கும். நேரில் வந்ததுக்கப்புறம் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எதை நீங்கள் ரொம்ப ட்ரீம் பண்ணுறீங்களோ அது உண்மையிலே கிடச்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஐயோ என்ன வந்துருச்சு, நம்ம ஒன்றும் தகுதிப்பாடு அடையவே இல்லையே. திடீர்னு டீம் லீடர்ன்ட்டிங்க, மார்னிங் மீட்டிங் போகணும், ஆஃப்டர்நூன் மீட்டிங், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹெட்டு, உங்களால் முடியுமா, இதெல்லாம் கேள்வி. ஸோ உங்களை நிறைய தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய பெண்ட் எடுப்பார். என்னென்னா, உண்மையிலேயே நீங்கள் தகுதிப்பாடாக மாறிடணும். அப்படி இல்லைன்னா அதை கற்றுக்கிற வரைக்கும் விட மாட்டார். எல்லா மீட்டிங்கும் நீங்கள் தான் ஹெட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா தமிழ், இது வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டெப் அப் கிடச்சிரும். ஒரு இடத்துல ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன்னா ஸ்டெப் அப், இன்ஜினியர் கிடையாது, சீனியர் இன்ஜினியரே ஆகிடுவீங்க. அல்லது நான் வேலை பார்க்குறேன்னு, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா உலகப்புகழ் பெறுவீங்க. உலகப்புகழ். ஏன்னா சனி பகவான் 10 பார்க்குறார். 10ஐ சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது, 10லே ஒரு 10ஓட சனி பகவான் தொடர்பு கொண்டால் அவர்களை வெகு பிரபலமாக்கி விடுகிறார். சனி பகவான் வெகு பிரபலமாக்கி விடுவார். சாதாரண பிரபலம்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப பெரிய பிரபலம் ஆகிடுவீங்க 10 பார்க்கும்போது. ஸோ 10 அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய பிராண்ட் எல்லாருக்கும் தெரிய வரும். இதுதான் பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். அப்போ காலில் எந்திரிச்சு சில பேர் ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பை பார்த்துக்கணும், இனிமேல் ஜிம் போகணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பலிதமாக போகுது. நீங்கள் நிறையா உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே சரி பண்ண போகிறீங்க, எல்லாம் ஏற்படும். குரு பகவான் என்னடானா 8ல் மறைகிறது. அடுத்த சேலஞ்ச், குரு 8ல் மறைந்தால் அஷ்டம குரு கஷ்டங்களை தருவார். இந்த ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறார். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சுப செலவுகளை தந்துடுவார். பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ ஒரு வருமானம் ஜீவனத்துக்கு கொடுத்துருவார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறது குருவாகட்டும் சனி ஆகட்டும், 2 பேரும் அப்பா பெரியப்பா அல்லது அப்பா சித்தப்பா அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 தந்தைமார்களும், இவர்கள் 2 பேருடைய நோக்கமும் என்னென்னா, உங்களை தகுதிப்பாடு செய்வது தான். இந்த ஒரு வருடமும் நீங்கள் உங்களுடைய அடுத்த படிநிலைக்கு உங்களை ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணிக்கோங்க. பேச கற்றுக்கோங்க, பழக கற்றுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் இஸ் லேர்னிங் பீரியட். அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை அது கண்டகச்சனி சார், அஸ்தாசமன் சார், ஒர்க்கெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார், அப்படி ஒரு டீம் லீடர் பதவியே தேவையில்லை சார், நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும்
கஷ்டப்பட்டால் தான் அந்த பதவி கிடைக்கும், இல்லைனா ஒன்றும் வர முடியாது. 8ஆம் இடத்து குரு பகவான் ஒரு பெரிய பிரச்சனை தருவார். என்னென்னா தீர்த்தவாரி, நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன ஜாலியாக இருப்பீங்க, வாரத்தில் ஒரு 4-5 நாள் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்களே லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்க, ஓடி போய் படுத்துக்கோங்க, கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். குரு பகவான் கல்லீரலின் கடவுள். திரும்பவும் சொல்லுகிறேன், தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த வீர விளையாட்டுலாம் வேண்டாம். அதனால் இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது தங்கத்தை பிளட்ஜ் பண்ணாதீங்க. இந்த பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சோஷியல் ட்ரிங்க், ஒரு சோசியல் இல்லை, ஒரு சோசியல் இல்லாத இல்லை. இன்றைக்கி சாக போகிறோம், நாளைக்கு சாக போகிறோம், அவ்வளோதான். இதில் 2 பேச்சு தான். இது வந்ததுன்னா என்னாகும், இன்றைக்கா நாளைக்கா. சோசியல் ட்ரிங்கர் நாளைக்கு, ரெகுலர் ட்ரிங்கர் இன்றைக்கி, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இது உயிர் கொள்ளும். 8ஆம் இடத்து குரு பகவான் மறைவது ஒரு மோசமான விஷயம். அப்போ எனக்கு அந்த பழக்கம், அப்போ உங்களை விட்டுருங்க, உங்களை பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருப்பவர்கள் விட்டுருங்க, அது நல்லது. ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் அவங்க பண்ணணும், பரிகாரங்கள்லாம் பண்ணணும் சுவாமிஜி? குரு பகவானை பிடிக்கணும். குரு பகவான் வந்து ஆலங்குடி செல்லுங்கள், அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளிதாயம் பாடி சிவன் கோயில் போங்க, கொண்டக்கடலை மாலை போட்டு முல்லை மலர்களாக ரச்சித்து குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோம் சித்தர் படங்கள்லாம் வீட்டில் வைங்க. கையில் கனக புஷ்பராகம் கல் போட்டுக்கோங்க. நம்பர் 3 எதாக இருந்தாலும் தொடங்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குருவுடைய அனுகிரகத்தை பெறலாம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பால்லாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைப்போது, இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் வந்து இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்தரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறார். குரு வந்துட்டா, இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தெல்லாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு வந்து அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணாக ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார். குருவினுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு வரீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப நிறைவான ஒரு தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் வந்து கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் டோன்ட்ஸோ அந்த டோன்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.